வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க எக்ஸாம்பிள் 1.19 இந்த ப்ராப்ளத்தை பார்த்துருவோம். இது கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் க்ளோஸ் இன்டர்வல் -2 to b is given by f of x equal to x cube. Then find b so that f is on 2. இப்போ டொமைனில் பார்த்தோம்னா -2 to 2 இருக்கு, அப் டு பிங்கிற செட்டுக்கு போகுது. அப்படின்னா அந்த பிங்கிற செட்டு என்ன அதுங்கிறான். ஸோ தட் எஃப் இஸ் ஆன் 2. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் 2 இருந்துச்சு, ஆன் 2ன்னு காமிக்க சொல்கிறாங்க. இது ஆன் 2 இருந்துச்சுன்னு சொன்னோம்னா பியோட வேல்யூ என்ன? ஓகே, கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x கியூப் அப்படின்றாங்க. அப்போது ஆன் 2னாக்கா ரேஞ்சில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரீமேஜ் இருந்தால் ஆகணும். சரி, இப்போ எஃப் ஆஃப் -2 த மினிமம் வேல்யூ இஸ் எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு 2 into -2 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு into -8 இஸ் ஈக்குவல் டு -16. அப்போது -2 உடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா -16. the maximum values f of 2, ஏன்னா இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ -2, மேக்ஸிமம் வேல்யூ 2. அப்போது மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க f of 2 is equal to 2 cube is equal to 2 into 8 is equal to 16. அப்போது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்க கோடமைனில் இருக்கும் -16 +16. ஏன்னா இதில் லோயஸ்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அதில் லோயஸ்ட் வேல்யூ கிடைக்கணும், இதில் ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்தோம்னா இதில் ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போது இதில் ரேஞ்சு என்னவாக இருக்கும், அதாவது கோடமைன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் -16லேருந்து +16 வரைக்கும் இருக்கும். -2 கொடுத்தோம்னா -16, +2 கொடுத்தோம்னா +16, ரெண்டுக்கு இடையில இருந்த வேல்யூ கொடுத்தோம்னா இப்போ -16க்கும் +16க்கும் இடையில இருக்கும். அப்படின்னா ஸோ b is -16 to +16, close interval -16 to +16. ஓகேயா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.20. செக் வெதர் த ஃபங்க்ஷன் f of x equal to x into modulus x defined on close interval -2, 2 is 1 to 1 or not. If it is 1 to 1, find a suitable codomain so that the function becomes a bijection. ஓகேயா? இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இது 1 to 1 இருந்தால் find the suitable codomain so that the function becomes a bijection. இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷனாக இருக்கிறதுக்கான சூட்டபுளான கோடொமைன் என்னவா இருக்கும், கோடொமைனை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபங்க்ஷன் f of x equal to x into modulus x டிஃபைன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் -2 to 2. அதாவது x into modulus x எங்கே எந்த இன்டர்வலில் டிஃபைன் பண்ணுறாங்கனாக்க க்ளோஸ் இன்டர்வல் -2 to 2ல டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போது x, y belongs to -2, 2 such that f of x equal to f of y. இது 1 to 1 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1 to 1 இருக்கணும்னு சொன்னோம்னாக்க முதல்ல f of x equal to f of y அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ f of x equal to f of yன்னு சொல்லும்போது பார்த்தோம்னா if y is equal to 0 then x is equal to 0. ஏன்னா இது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்க f of xங்கிறது y. இப்போ இதில் போய்ட்டு நான் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தேன்னா y 0 ஆகும், ஒய்க்கு 0 கொடுத்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 ஆகிடும். ஓகே, f of x வந்து x into modulus xன்னு இருக்கிறதுனால நான் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தா f of x தான் y. அப்போ y 0, இல்லை y 0ன்னு சொன்னோம்னா அப்போ f of எக்ஸோட வேல்யூ 0ன்னு வந்துடுது. இப்போ ஸோ அதனால் லெட் y not equal 0 and hence x not equal 0. இப்போ f of x வந்து y வந்து not equal 0 எடுத்துட்டேன்னா அப்போ x வந்து என்னது not equal 0 தான் இருக்கணும். அப்போது f of x is equal to f of y எடுத்துக்கிடுவோம்.
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இன்டு மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய்ன்னு சொல்லும்போது ஒய் இன்டு மாடுலஸ் ஒய். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுக்கிறோம். அப்போது எக்ஸ் இன்டு மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒய் இன்டு மாடுலஸ் ஒய். இந்த ஒய்யை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ எக்ஸ் டிவைட் பை ஒய்யாக மாறுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாடுலஸ் எக்ஸ் ரைட் ஹேண்ட் சொல்லணும்னாக்க மாடுலஸ் ஒய் பை மாடுலஸ் எக்ஸ் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு மாடுலஸ் அப்படின்னு பார்த்ததுனால இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஒய் பை மாடுலஸ் எக்ஸ் இதான் அப்சல்யூட் வேல்யூ. அதில் கிரேட்டர் தென் 0. மாடுலஸ் எக்ஸு பாசிட்டிவ் வேல்யூ, மாடுலஸ் ஒய்யும் பாசிட்டிவ். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் என்னது கிரேட்டர் தென் 0 இருக்கும். therefore we have x by y கிரேட்டர் தென் 0. இது வந்து கிரேட்டர் தென் 0ங்கிறதுனால மாடுலஸ் ஒய் பை மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ங்கிறதுனால அது யாரோட வேல்யூ எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸ் பை ஒய் எப்படி இருக்கும் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஓகேயா? அப்போ எக்ஸ் பை ஒய் கிரேட்டர் தென் 0ன்னா அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு எப்படி இருக்கும்? ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். அப்போ தான் ரெண்டுமே பாசிட்டிவ்னாலும் கிரேட்டர் தென் 0, ரெண்டுமே நெகட்டிவ்னாலும் கிரேட்டர் தென் 0. தஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எய்தர் போத் நெகட்டிவ் ஆர் போத் பாசிட்டிவ். ரெண்டு பேருமே பாசிட்டிவாக இருப்பாங்க, இல்லாட்டி ரெண்டு பேருமே நெகட்டிவாக இருப்பாங்க. ஓகே? அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஒய் பை மாடுலஸ் எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே பாசிட்டிவ்னா மாடுலஸ் ஒய் வந்து ஒய் பை மாடுலஸ் எக்ஸ் வந்து எக்ஸு. இல்லை ரெண்டுமே நெகட்டிவ்னா மைனஸ் ஒய் பை மைனஸ் எக்ஸு. அப்போ ரெண்டு மைனஸ் இருந்தால் ஒய் பை எக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ டினாமினேட்டர் அங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் வந்துடுது. திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இது வந்து எப்போ பாசிபிள்னா எக்ஸ் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஒய்யும் ஈக்குவல்னு சொன்னோம்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் ஒய் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக தான் இருந்தாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு சொல்லும்போது நம்ம என்ன கண்டிஷன் சொல்லுவோம்? அந்த ஃபங்க்ஷன் எப்போ இருக்கும் 1 to 1ன்னு சொல்லுவோம். ஓகேயா? இந்த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் 1 to 1. ஓகே. இப்போ நமக்கு இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க மாடுலஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் லெஸ் தென் 0, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 இந்த கேட்டகரி எடுப்போம். இப்போ வென் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு மாடுலஸ் எக்ஸ் பார்த்தோன்னா எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு சொன்னோம்னா நினைக்கும் மாடுலஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ் இன்டு மைனஸ் எக்ஸ் என்ன மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறிடுது. அதே எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0ன்னு சொல்லும்போது அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0ன்னா அப்போ மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் எக்ஸாக இருக்கும். எக்ஸ் லெஸ் தென் 0ன்னா மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸாக இருக்கும். எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னா மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் எக்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா? அப்போ therefore the range of f is நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டொமைன் -2 to +2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது எஃப் ஆஃப் -2 என்ன இருக்குது? எஃப் ஆஃப் -2ன்னு சொல்லும்போது நம்ம வந்து எக்ஸ் லெஸ் தென் 0, அப்போ லெஸ் தென் 0னால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2ன்னு தான் கொடுக்க முடியும். இப்போ -2 ஸ்கொயர் 4 -4 வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க +2ன்னு வந்தோம்னா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு +2 ஸ்கொயர். ஏன்னா கிரேட்டர் தென் 0 போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகுது. அப்போ என்ன ஆகுது 2 ஸ்கொயர் 4 வந்துடுது. அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் -4,4. இப்போ -4,4 வந்துடுது. அப்போ therefore the function f is a bijection from set என்னது -2,2 to range என்ன வருது -4,4. அப்போ வந்து இந்த சூட்டபிள் பைஜெக்ஷனாக இருக்கிறதுக்கு இந்த சூட்டபிள் டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க -4,+4 இருக்குது. ஓகேயா? எக்ஸாம்பிள் 1.1 பாருங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் f defined by f of x is equal to square root of x square minus 5x plus 6. ஓகே. அப்போது f of x equal to x square minus 5x plus 6ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுடைய லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ பாசிபிள் டொமைன் நம்ம பார்க்கும்போது நம்ம முதல்ல இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்கொயர் ரூட்டை நம்ம முதல்ல பார்க்குறோம்.
as we are finding the square root of x square minus 5x plus 6 அப்போ நம்ம இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு வந்து f of x. அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இந்த ரூட்டுக்குள்ள உள்ள வேல்யூ என்னவா இருக்கணும், கிரேட்டர் தன் 0வா இருக்கணும். அப்போ தான் அந்த f of x வந்து ஒரு ரியலாக இருக்கும். ஓகே, இல்லைன்னா அது இமேஜினரியாக போயிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6ஓட வேல்யூ கிரேட்டர் தன் 0 பாசிட்டிவாக இருக்கணும். 0 வந்து f of x 0 போயிடும். அப்போ மைனஸாக இருந்துச்சுன்னா அது இமேஜினரியாக போயிடும். அப்போ நமக்கு இதோடைய சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கும் போது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 is greater than or equal to 0 எடுத்துக்கிட்டோம் for all x in the domain. Now அப்போ இது greater than or equal to 0 equal to 0 எடுத்துக்கிட்டு இதை சால்வ் பண்ணுவோம். x square minus 5x plus 6 is equal to 0. அப்போ x square minus 5x plus 6 equal to ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 6 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணோம்னா -5. அது மல்டிப்ளை பண்ணோம்னா 6 கிடைக்கணும், ஆட் பண்ணோம்னா -5. மல்டிப்ளை பண்ணும்போது 6 ஆட் பண்ணால் -5. இப்போ -2ஐயும் -3 எடுத்துக்கிடுவோம். -2 இன்ட்டு -3 ப்ளஸ் 6 -2 -3 -5 வந்துடுது. அப்போது இந்த ஃபேக்டர் எப்படி பண்ணலாம், x -2 இன்ட்டு x -3 இஸ் ஈக்குவல் 0. இப்போ x -2 ஈக்குவல் 0னா x இஸ் ஈக்குவல் டு, x -3 ஈக்குவல் 0னா x இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2ம் 3யும் கிடச்சிருக்குது. அப்போ x இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னோம்னாக்க x ஈக்குவல் டு 3ன்னு சொன்னோம்னாக்க இது 0வாக இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த 2ம் 3யும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் லைனில் ஒன்றே அப்புறம் -∞ +∞ வரைக்கும் எடுத்துகிட்டு அதில் இந்த ரியல் லைனில் 2ஐயும் 3யும் மென்ஷன் பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிட்டோம்னாக்க இந்த 2ம் 3யும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரியல் லைனை -∞லேருந்து 2 வரைக்கும் ஒரு இன்டர்வலாகவும், 2 to 3ன்னு ஒரு இன்டர்வலாகவும், 3 to ∞ ஒரு 3 இன்டர்வல்ஸாக பிரிச்சிருது. இப்போ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ -∞, பார்த்தோம்னாக்க டேக் எனி பாயிண்ட் இன் -∞, இப்போ -∞க்கும் 2க்கு இடையில் இங்கே 1 0 -1 -2 எந்த வேல்யூன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன x = 0 1ன்னு எடுத்துக்கிறோம். x = 1ன்னு சொல்லும்போது இதை கூட இந்த இதில் போடுறோம், x ஸ்கொயர் minus 5x plus 6ல் போடுறோம். போட்டோம்னாக்க 1 minus 5 plus 6 is equal to 6 plus 1 7 minus 5 2ன்னு கிடச்சிருக்குது. அப்போ x வந்து 1ஆக இருந்தால் இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள வேல்யூ வந்து 2ன்னு கிடச்சிருக்குது, அதாவது பாசிட்டிவ். x ஸ்கொயர் minus 5x plus 6ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. அப்போது therefore x square minus 5x plus 6 is positive in the interval -∞, 2. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா டேக் எனி பாயிண்ட் இன் 2, 3. அந்த 2, 3ங்கிற அந்த இன்டர்வல் எடுத்துட்டோம்னாக்க இது எல்லாமே பார்த்தோம்னா ஓப்பன் இன்டர்வல் தான். ஏன்னா -∞ +∞ எப்போ ஓப்பன். 2, 3 பார்த்தோம்னா x = 2ல் f of x ஓட வேல்யூ 0, x = 3ல் f of x ஓட வேல்யூ 0. அதனால் நமக்கு என்ன செய்யணும், எல்லாமே ஓப்பன் எடுத்துக்கிறோம். 2 to 3 இடையில 2.5ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். நம்ம கொண்டு அந்த ஃபங்க்ஷனில் x ஸ்கொயர் minus 5x plus 6 இதை அப்ளை பண்ணலாம். அப்போ 2.5 ஹோல் ஸ்கொயர் minus 5 × 2.5 plus 6 இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதால இதோட ஃபேக்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா x - 2 × x - 3 எடுத்துக்கிட்டு இதில் கொண்டு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு போகிற 2.5 minus 2 0.5, அப்போ அது ஆக்சுவலாக பாசிட்டிவ். அப்புறம் 2.5 - 3 அப்போ -0.5 அது நெகட்டிவ். இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நெகட்டிவ் தான் கிடைக்கும். நமக்கு இந்த வேல்யூலாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது சைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ்னு கூட போட்டால் போதும். கிளியர்லி x ஸ்கொயர் minus 5x plus 6 இஸ் நெகட்டிவ் இன் 2, 3. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்க டேக் எனி பாயிண்ட் இன் the interval open to -∞, 3 to ∞, 3 to ∞ங்கிற இந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு வேல்யூ, இப்போ 3 to இன்டர்வலில் நம்ம பிடிச்ச ஒரு வேல்யூ 4 5 6 7 எதுவும் எடுத்துக்கலாம். அதில் x = 4 எடுத்துக்கிறோம். சின்னமாக எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வேல்யூ ஈஸியாக இருக்கும். இப்போ x ஸ்கொயர் minus 5x plus 6 = இதில் 4 ஸ்கொயர் போட்டு அப்படியே போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃபேக்டரில் x - 2 x - 3 பண்ணுவோம். x = 4 - 2 அப்புறம் 4 - 3 4 - 2 2 4 - 3 1 2 × 1 2ன்னு கிடச்சிருக்குது.
ஓகேங்களா? நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணாலும் 2 தான் கிடச்சிருக்கும். ஓகே, இதுவும் என்னது பாசிட்டிவாக இருக்குது. அப்போது இதுவும் பாசிட்டிவாக இருக்குனாக்க அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம்னாக்க மைனஸ் இன்ஃபினிட்டி -2 2, 3 இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி -2ல் இந்த இன்டர்வலில் பாசிட்டிவாக இருக்குது, 2 to 3ல் நெகட்டிவாக இருக்குது, 3 to இன்ஃபினிட்டியில் பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடத்துல பாசிட்டிவ் சரி. ஓகே, அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வேணும் வரும்போது அந்த ரூட்டுக்குள்ளே உள்ளது பாசிட்டிவாக தான் வர முடியும். நெகட்டிவாக இருந்தால் இமேஜினரியாக போயிடும். அப்போ அந்த இன்டர்வல் நெகட்டிவாக இருக்கக்கூடிய இன்டர்வல் கூட நமக்கு வராது. அப்போ அதுனா x² - 5x + 6 இஸ் டிஃபைன்டு ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு -∞, 2 அண்டு 3 to ∞. இந்த 2 இன்டர்வலில் இருக்கும், 2 to 3ல் இருக்காது. அப்போது therefore hence the domain of square root of -5x + 6 is -∞, 2 union 3, ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்தை நல்லா பார்த்துங்க, நல்ல ப்ராப்ளம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு ரூட்டுக்குள்ளே வேல்யூ பாசிட்டிவாக எப்போ வருது, எந்தெந்த இன்டர்வலில் பாசிட்டிவ் வருது, அப்போ அங்கே தான் சொல்யூஷன் இருக்க முடியும். நெகட்டிவாக இருந்துச்சுனாக்கா அது இமேஜினரியாக போயிடும். ஆனால் அது 2 இன்டர்வலில் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அது ரெண்டையும் சேர்ந்தது தான் நமக்கு டொமைன். எக்ஸாம்பிள் 1.22 ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் f(x) = 1/1 - 2 cos x. இதே ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். ஆமாம், இதை கொஞ்சம் பாருங்கள், அதே சேம் தான். ஓகேங்களா? த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸப்ட் 1 - 2 cos x இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா டினாமினேட்டர் எப்போவுமே 0 வரக்கூடாது. ஓகேங்களா? டொமைன் பார்க்கும்போது இப்போ டினாமினேட்டர் 0 இருக்கும். 0 இருந்தால் இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால் எல்லா ரியல் நம்பரும் இருக்கும் எக்ஸப்ட் 1 - 2 cos x வேல்யூ 0. இப்போ நான் 1 - 2 cos x ஈக்குவல் 0னா பட் -2 cos x +2 cos x ஆயிரும். 2 cos x இஸ் ஈக்குவல் டு 1. 2 cos x இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அந்த 2ஐ ரைட் ஆன்சர் கொண்டு போயிட்டோம்னா cos x ஈக்குவல் டு 1/2. cos x ஈக்குவல் டு 1/2. அப்போ cos x ஈக்குவல் 1/2னா காசில் எப்போ 1/2 கிடைக்கும்? 60 டிகிரியில். அப்போ cos 5/3 கிடைக்கும். இப்போ இதை பார்க்கும்போது cos x இஸ் ஈக்குவல் டு cos ஆல்பா. cos x இஸ் ஈக்குவல் டு cos ஆல்பான்னு சொன்னோம்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2nπ ± ஆல்பாவாக இருக்கும். n பிலாங்ஸ் டு z. 2nπ ± ஆல்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்பாங்கிறது நமக்கு π/3. ஆல்பாங்கிறது π/3. அப்போ π/3 கொடுத்துட்டோம்னாக்க அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இதில் வந்து எல்லா ரியல் நம்பரும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் மட்டும் வராது. இப்போ 0 எப்போ கிடைக்கும்? 2nπ ± π/3யில் மட்டும் நமக்கு நீங்கள் ஆல்பாவுக்கு பதிலாக π/3 பண்ணால் 2nπ ± π/3யில் நமக்கு 0 வந்து நிற்கும். அப்போ இதை தவிர எக்ஸப்ட் 2nπ ± π/3. therefore இந்த டொமைன் ஆஃப் a base r minus 2nπ ± π/3. நம்ம n belongs to z. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் எக்ஸசைஸில் ஒரு பார்த்துருக்குறோம், எக்ஸாம்பிள் பார்த்துங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) = 1/1 - 3 cos x. இதையும் பார்த்துருக்குறோம். cos x உடைய ரேஞ்ச் -1 to +1 இருக்குது. இப்போ -1 <= cos x <= 1. இப்போ நமக்கு இதில் cos x 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -3 is <= 3 cos x <= 3ன்னு வருது. இதே சமயம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு -3 cos x இருக்குது, ஆனால் இங்கே +3 cos x. அப்போ டோட்டலாக ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அந்த இன்இக்வாலிட்டி ஆயிடும். லெஸ் வந்து கிரேட்டர் தன் லெஸ் தனாக மாறிடும். அப்போ -3 வந்து +3 ஆயிடும், +3 -3 ஆகிடும். அப்போது இது மைனஸால் மல்டிப்ளை பண்ண 3 is greater than or equal to -3 cos x is greater than or equal to -3ன்னு வந்துடுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதையே நம்ம அந்த இன்இக்வாலிட்டி ஆல்டர் பண்ணிக்கிறோம். -3 less than or equal to -3 cos x less than or equal to 3ன்னு எழுதிக்கிறோம். இப்போது இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு
-3 cos x இருக்குது. இப்போ 1 வேணும். அப்போ ரெண்டு பக்கம் த்ரூஅவுட் ஆகிடுச்சா 1 ஆட் பண்ணிக்கலாம். ஆடிங் 1 த்ரூஅவுட் 1 - 3 இஸ் லெஸ் than or equal to 1 - 3 cos x இஸ் லெஸ் than or equal to 1 + 3. ஓகேங்களா? 1 - 3 எவ்வளவு? -2 இஸ் லெஸ் than or equal to 1 - 3 cos x இஸ் லெஸ் than or equal to 1 + 3 வந்து 4 ஆகிடுது. ஓகே, இப்போ நமக்கு இந்த 1 - 3 cos x வந்து f of x வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அதனால் டேக்கிங் ரெசிப்ரோக்கல், அப்போ 1/2 வந்து -1/2 ஆகிடும். இது 1 - 3 cos x ஆகிடும். இது 1/4. ஆனால் என்ன அப்படின்போது இந்த இன்இக்வாலிட்டி ரெசிப்ரோக்கலாக மாறும்போது லெஸ் தென் வந்து கிரேட்டர் தென்னாகவும் கிரேட்டர் தென் லெஸ் தென்னாக மாறிடும். அப்போது என்ன ஆகிப்போம்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடும். அப்போ இதில் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். -1/2 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1/1 - 3 cos x. 1/1 - 3 cos x is less than or equal to -1/2 and 1/1 - 3 cos x is greater than or equal to 1/4. அப்போ அந்த 1/1 - 3 cos x ஓட வேல்யூ, இதோட வேல்யூ எப்படி இருக்குது? -1/2 இருக்கலாம், அல்லது அதை விட கம்மியாக இருக்கும். -1/2 அல்லது அதை விட கம்மியாக இருக்கும். இந்த இருக்கும் இங்கே ஷேட் பண்ணுறது ரீசன் இந்த அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் ஷேட் பண்ணது பார்த்துருப்போம். ஓகே, ஒரு ப்ராப்ளத்தை ஷேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த ஷேட் பண்ணதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் வந்து ஷேட் பண்ண ரீஜனை பார்த்துங்க. இங்கே அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக போட்டு காமிச்சேன். ஆக்சுவலாக வந்து அந்த எக்ஸ் எங்கே இருக்குதோ அந்த ரீஜனை தான் நம்ம ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? அங்கே ரெண்டு இமேஜினரியாக இருக்கும். நான் இமேஜினரி நம்ம ஷேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அது நீ அந்த பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஷேட் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் ஆக்சுவலாக சொல்யூஷனும் வரும்பொழுது எந்த ரீஜனில் எக்ஸ் இருக்குதோ அதை நம்ம பார்க்கணும். -∞ -1/2 இது -1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க 1/4 அதிகமாக இருக்கணும். 1/4 அதிகமாக இருக்கணும். இங்கே இருக்கும். அப்போது இந்த ரீஜன்லையும் இந்த ரீஜன்லையும் இருக்கும். இப்போ -∞ -1/2 யூனியன் 1/4 to ∞. இதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஏயோட ரேஞ்ச். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 1.24 find the example 1.24 find the largest possible domain for the real valued function given by f of x is equal to square root of 9 minus x square by square root of x square minus 1. இதே ஃபார்மேட்டில் ஒரு ப்ராப்ளம் நேற்றுக்கு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்குறோம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? இங்கே வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். அப்போது பாருங்க, அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே உள்ளது பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ முதல்ல 9 - x square is equal to 0ன்னு சொன்னோம்னா அப்போ x square equal to இந்த இடத்துல x square equal to 9. இந்த இடத்துல 3 இருந்து 9 ஆகிக்கிங்க. x square equal to 9 implies x is equal to square root of 9 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இந்த விட x square equal to 9. x square equal to 9 மாட்டேங்குது. ஓகே, அப்போ எக்ஸு வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு ரூட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரணும். மைனஸ் வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 3. கிரேட்டர் than 3 இருக்குது. 3னா 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இதெல்லாம் போனோம்னாக்க நெகட்டிவாக போயிடும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க -3 -4 -5 இப்போ -3யோட கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 9 - x ஸ்கொயர் வந்து இமேஜினரியாக போயிடும். அப்படின்னா அப்போ -3 +3 -லிமிட்லேருந்து -3 வரைக்கும் எதை கொடுத்தாலும் நமக்கு வந்து இமேஜினரியாக இருக்கும். இந்த பாட்டில் நான் ஷேட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து அது நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஷேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அப்போ எக்ஸ் மஸ்ட் லை ஆன் -3 to +3 -3 to +3. ஏன்னா இந்த இன்டர்வல்லையும் பார்த்தீங்கன்னா அது இமேஜினரியாக போயிடும், இந்த இன்டர்வல்லையும் இமேஜினரியாக போயிடும். -3க்கும் +3க்கும் இடையில தான்
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். வேறு எதை கொடுத்தாலுமே இமேஜினரி ஆகிடும். ஸோ ஓகேங்களா, லாஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் நம்ம கவனிச்சுங்க. இதில் வந்து அந்த இமேஜினரியை போட்டு உங்களை ஷேர் பண்ணி காமிச்சிருப்பேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக போட்டு காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த லைன் போடும்போது எப்பவுமே அது சொல்யூஷனுக்கு தான் போடணும். ஓகேங்களா, அப்போ சொல்யூஷன்னா அந்த -3 to +3 இதுக்கு தான் நம்ம அந்த லைனை போடணும். ஓகேங்களா, சரி. அண்டு x² -1 is equal to 0 implies அப்போ x² is equal to 1. அப்போ x² is equal to 1 சொல்லும்போது x is equal to +or-1. ஓகே, அப்போ x வந்து +or-1. அப்போ +1 அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லும்போது அது -1 அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் ஆகிடும். -1² -2² -3² எல்லாமே பாசிட்டிவ் வந்துடும். அப்போது -1 +1 இதுக்கு இடையில மட்டும்தான் -1க்கும் +1க்கும் இடையில எதை கொடுத்தாலும் லெஸ் தென் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா அது இன்னமும் 0. something தான் இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும், 0. something -1. அப்போது நெகட்டிவ் வந்துடும், ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்துடும். அப்போ இமேஜினரி ஆகிடும். அப்போ இங்கே எப்போ வரும்னா -1க்கும் +1க்கும் இடையில இமேஜினரி ஆகிடும். -1 to +1 இமேஜினரி ஆகிடும். அப்போ இங்கே எக்ஸ் வந்து எங்கே இருக்கும்னாக்க -∞ to -1 இருக்கும். அதே மாதிரி 1 to ∞ கிடைக்கும். 1க்கு ∞ இடையில ரியல் வேல்யூ எக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் கிடைக்கும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே ரியல் வேல்யூவாக இருக்கணும். அப்போ ரெண்டுமே ரியல் வேல்யூன்னு சொல்லும்போது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா -3 to +3 கிடைக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா -3 to +3 வரையில் பார்த்தோம்னா -3 to -1 வந்து இமேஜினரியாக இருந்தது இதில். ஆமாம், அதே மாதிரி பார்த்தோம்னாக்க 1 2 3 பார்த்தோம்னாக்க இதில் வந்து இந்த இன்டர்வலில் -3 to +3 மட்டும்தான் ரியலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா -1 to -∞, 1 to ∞ இருக்குது. இப்போ ரெண்டுக்கும் காமனாக பார்த்தோம்னாக்க இங்கே -3 to -1 இந்த ஒரு பார்ட்டு இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க 1 to -1 இதில் வராது. இங்கே பார்த்தா 1 to 3 இருக்குது. 3 to something பார்த்தோம்னாக்க இங்கே இன்ஃபினிட்டியாக போயிடும், அது இங்கே இமேஜினரியாக போயிடும், இங்கே ரியலாக இருக்கும். அப்போ அந்த ஷேட் பண்ணக்கூடிய பார்ட்டு -3 to -1 1 to 3 மட்டும்தான் ரெண்டுலேயுமே ரியல் கிடைக்கும். therefore x must lie outside on -1 to 1, that is x belongs to -∞ of -1 union 1 to ∞. Combining these two conditions, the largest possible domain is -3 to +3 intersection -∞, -1 union 1, ∞. That is -3 to -1 union 1 to 3. ஓகேங்களா, இங்கே -3 to +-1 -3 to -1 union 1 to 3 இதுதான் நமக்கு வந்து லார்ஜஸ்ட்டு பாசிபிள் டொமைன். இதில் ஏன் சார் வந்து -3யும் +3யும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்க, -1யும் +1யும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே சார்? ஏன்னா இங்கே டினாமினேட்டில் பார்த்தோம்னா x² -1 இருக்கு இல்லையா, அப்போ -1 கொடுத்தோம்னா -1² வந்து +1 0 ஆகிடும், +1 கொடுத்தாலும் 0 ஆகிடும். அப்போ -1ம் +1 இங்கே இருக்க முடியாது. ஓகேங்களா, அதனால தான் இந்த -1யும் +1யும் ஓப்பனில் கொடுத்துருக்குறோம். அது ரொம்ப முக்கியமானது. ரிசல்ட் கவனிக்கும்போது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். -3 to +3 வரும்போது -3 to -1 ஒரு இன்டர்வல், -1 வந்து ஓப்பன் பண்ணிக்கணும், யூனியன் அடுத்து 1 to 3 இருக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் ஓரளவு ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டோம். அந்த எக்ஸாம்பிள் 1.3 உள்ள 9 ப்ராப்ளம்ஸுக்கு ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் பார்த்துருக்குறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தர பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.